நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சூதன் தன் முழு மனதால் நேசிக்கிறார். மனதால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையோ நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ என்ன மாதவமோ. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நம்ம சொன்னா நீங்க பாராமலே சொல்லிடுவீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இயேசு அந்த நாமம் பலத்த துருகம். நம்மால எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நாமம் அந்த உலகத்துல இந்த இயேசு என்ற நாமம் ஒண்ணுதான். வரும் காலங்களிலே வரும் சந்ததிக்கு வேற பாதுகாப்பே கிடையாது. நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இன்றைக்கு இவர் பலத்த துருகமாக இயேசு என்ற அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு காணக்கூடாத தேவன், ஒரு கண்டிராத தேவன், சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். அவர் வார்த்தையாக வெளிப்பட்டு மாம்சத்திலே வெளிப்பட்டு இயேசு என்ற நாமத்திலே வந்தார். ஆண்டவர் தேவனுக்கு எத்தனையோ ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் கூட இந்த இயேசு என்ற நாமம் சாதாரண ஒரு மனுஷனாகிய எனக்கு அது ஒரு பட்டயமாக துருகமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்து இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதை வாசிப்போம். நம்ம கோடி கோடி நாமங்களை இப்ப தியானிக்க வரல. இந்த ஒரு சின்ன நாமத்தை இயேசு எளிதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நாமம் அதை மாத்திரம் சொல்லுகிறோம். அவராலே அன்றி அவர் என்று சொல்லும்போது இயேசு இந்த முன்பகுதியெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். இயேசு அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ரட்சிப்பு இந்த உலகத்தில் வரும் நாளிலே பாதுகாப்பு இந்த இயேசு நாமம் கொடுக்கிற ரட்சிப்பு ஒண்ணுதான். அதுக்குள்ள என்ன பண்ணுமா, நம்ம ஓடி ஒரு கோட்டை இருக்குதுன்னு வைங்க, அதுல நம்ம வெளியே நிக்கிறோம் தூரமா, அப்போ ஒரு ஆபத்து வருது, நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி அந்த கோட்டைக்குள்ள எப்படியா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு. ரோட்ல நடந்து போறோம், ஒரு ஆபத்து வருது, அப்ப ஏதோ நமக்கு தெரியாதவங்க வீடு ஆனாலும் கூட ஓடி போய் அந்த கதவுக்குள்ள எப்படியா நுழைஞ்சிடலான்னு தான் நம்ம ஓடும். அது போல நம்ம தேடி ஓடி இந்த இயேசு நாமத்துக்குள்ளே இந்த பலத்த துருகத்துக்குள்ளே ஓடி இருக்கும்போது என்ன வருமா, சுகம். ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சுகம் வருமா. உலக பிரமாண சுகத்தையும் தர்றாரு, பாதுகாப்பையும் தர்றாரு. ஆவிக்குரிய விதத்துல சுகத்தையும் தர்றாரு, பாதுகாப்பையும் தர்றாரு. ஆவிக்குரிய விதத்துல சுகம் வேணுமா வேண்டாமா? ஆத்மால நோய் இல்லாம இருக்கணும் இல்லையா? அதே வேளை இந்த ஆத்மா பாதுகாக்கப்படணும். அப்படிதான் உலக பிரகாரமும் நமக்கு சரீரத்துல சுகம் வேணும், நமக்கு பாதுகாப்பும் வேணும். இது எல்லாம் அந்த இயேசு நாமத்துக்குள்ளே அங்கேதான் நம்ம கண்டடைய முடியும். பல வருடங்களுக்கு முன்பு என் மகள் அப்பொழுதுதான் கல்யாணம் பண்ணி நாங்க
பாம்பேல கொடுத்துருந்தோம். முதல்ல அங்க போய் தான் இருந்தா பாம்பேல. அப்போ ஒரு நாள் திடீர்னு நடுவு ராத்திரி ஆண்டவர் தட்டி வேத புஸ்தகத்துல அப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பைபிள்ல டேட் எல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கேன். திடீர்னு நல்ல தூக்கம். அது அரகுற தூக்கத்துல ஒரு டிரான்ஸ் மாதிரி ஒரு சொப்பனம் மாதிரி வரும், ஒரு தர்சனம். அப்படி இல்லை, இல்ல டீப் தூக்கம். ஆழ்ந்த நித்திரையில இருக்கும்போது ஒரு வசனம், இந்த வசனம் தான், இந்த 18:10 நீதிமொழி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமா இருப்பான்னு அந்த ஒரு சத்தம் என் காதல் அப்படியே தொனிச்சு எந்திரிச்சேன். சரி, நான் அந்த வசனத்தை மனதில் பதிச்சுட்டு அப்புறம் நான் தூங்கிட்டேன். நடுவு ராத்திரி, அது விடிய காலையா இருந்திருக்கான் ஒரு வேளை. நல்ல தூக்கம் எனக்கு. அப்புறம் காலையில பார்த்தா நிறைய பேரு எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, என்ன பாம்பேல நில நடுக்கமாமே, உங்க மகன் எப்படி இருக்கா அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க, நான் இன்னும் பேப்பரே பார்க்கல. நான் பேப்பர் வந்து லேட்டா தான் பார்ப்பேன், எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைபிள்லாம் வாசிட்டு ஜோம் பண்ணிட்டு மெல்ல 12 மணி 1 மணிக்கு தான் பேப்பர் படிப்பேன். அப்பதான் உலக செய்தி தெரியும். அதுக்குள்ள போன் வர ஆரம்பிச்சுட்டு அப்புறமா பேப்பர்ல பார்த்தா இருக்கு, பெரிய நிலநடுக்கம் பாம்பேல அப்படின்னு. இப்போ இருக்கிற மாதிரி அது 20 வருஷம் ஆயிடுச்சு. போன் கிடையாது. அவ அப்பதான் புதுசா போய் அங்க வச்சிருக்கோம். வீட்டுல லேண்ட்லைனும் கிடையாது. பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு, அவங்க தான் எதுனா அவசரமா போன் பண்ணா கூப்பிட்டு விடுறாங்க. இப்படி போன் வசதி எல்லாம் கிடையாது, செல்போன் எல்லாம் கிடையாது. அப்புறமா அந்த பக்கத்து வீட்டு போனை பிடிச்சி நாங்க பேசுறோமா. ஆடிச்சு, உண்மைதான். கட்டெல்லாம் அடிச்சு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் அடிச்சு, பீரோலாம் அடிச்சு, தடம் கட்டெல்லாம் அடிச்சு நாங்க எந்திரிச்சு உட்காந்தோம். அதுக்குள்ள நின்னு போச்சு. ஒன்னும் இல்ல, கர்த்தர் எங்களை காத்து கொண்டார் என்று சொல்லி சொன்னான். அப்போ கர்த்தருடைய நாமம் தான் அவளை பாதுகாத்துன்னு கர்த்தர் சொல்றாரு. அங்க நடக்கிற நேரம் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார்னா, நான் அவன் மகளை பாதுகாத்து கொண்டேன் என்று சொன்னார். அப்போ இந்த உலக பிரமனும் பாதுகாப்பும் அதுதான். அவருடைய பிள்ளைங்களை அவர் எங்க இருந்தாலும் காத்து கொள்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம நடக்க செய்கிறது, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக நம்ம வாழ செய்கிறது. பாருங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். துருகம் என்று சொல்வது ஒரு பெரிய கோட்டையை போன்றது. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், கோட்டைன்னா அதுக்கு முதல்ல வேண்டியது ஒரு அஸ்திபாரம். இயேசுதான் அஸ்திபாரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏசாயா 28:16 வாசிப்போம். அங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் சீக்கிரமா. 28:16 வாசிப்போம். அஸ்திபாரம் என் இயேசுதான். அல்லேலூயா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் எப்படிப்பட்டதுங்க? பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளதான மூளை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறேன் அதை பதறான். பாருங்க, இந்த கல்லு உலகப்பிரமான பாதுகாப்ப கோட்டை கொடுக்கறத விட இது பண்ண அது மேல விசுவாசத்தை வச்சுட்டோம்னா நம்ம பதற தேவையே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால்தான் நான் சொல்லி ஆவிக்குரிய விதத்திலையும் உலகப்பிரமான விதத்திலையும் இந்த இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுல வச்சிருக்கிற அந்த முதல் கல்லு பாருங்க, அதை குறித்து விசேஷமாக சொல்லி போடப்பட்டிருக்கு. சோதிக்கப்பட்ட கல்லுங்க அது. அது அப்படி இப்படி சும்மா எல்லாரும் வேண்டான்னு தள்ளினாங்க. ஆனா அதுதான் சோதிக்கப்பட்ட கல். இயேசுவ கூட பிறந்தவங்க கூட ஏற்றுக்கொள்ள, அந்த சொந்த ஜனமே ஏற்றுக்கொள்ள, எல்லாரும் வேண்டான்னு தள்ளினாங்க. ஆனா அதுதான் தேவன் வைத்த கல்லாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபார கல்லாக இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு யார் யார் நம்ம குடும்பங்கள்ல இன்னும் ஏற்றுக்கொள்ளையோ, ஒவ்வொருவரும் அது அஸ்திபாரமா வாழ்க்கைக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மத்திய 7 ஒரு சின்ன ஒரு சம்பவம் அங்கே ஓமையாக சொல்லப்படுகிறது. இயேசுவால சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசித்து பார்த்தா அங்கே 2 மனுஷரை குறித்து இயேசு தெளிவாய் பேசு. 2 மனுஷங்க இருந்தாங்க, 2 பேரும் வீடு கட்டினாங்களாம். ஒரே போலதான் இருந்தது பார்க்கும்போது. ஆனா ஒரு மனுஷன் என்ன பண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்மலையின் மேல அஸ்திபாரம் போட்டு கட்டினான். கண்மலை மேல அஸ்திபாரம் போட்டு கட்டுறதுன்னு அது லேசான காரியமா இல்ல, ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணா, அஸ்திபாரமே இல்லாம மண்ணு மேல அப்படியே கட்டிட்டான்.
பார்க்க ஒண்ணு போலதான் இருந்தது முதல்ல. ஆனா நாள் ஒண்ணு வந்துச்சு, பெரும் மழை வந்தது. மழை வந்த உடனே அந்த மழையோட உள்ள பெரும் வெள்ளம் வந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு காற்று வந்து அடித்தது. அது வீட்டு மேல மோதிச்சு. அப்ப மோதின போதும் இந்த கண்மலையில கற்பாறையில தோண்டி அஸ்திபாரம் போட்டு கட்டினவன் வீடு அழியல, அப்படியே நின்னுச்சு. ஹல்லேலூயா. மணல் மேல கட்டினவன் வீடு என்ன விழுந்து அழிந்து போயிட்டு என்று சொல்லிப்பாங்க. இப்படிதான் கடைசி நாள்ல நடக்கும். இயேசுவ நாங்க குறிக்கோள அஸ்திபாரமா எங்க வாழ்க்கையில வைத்து வாழும்போது நம்ம அழிந்து போவதே இல்லை, விழுந்து போவதே இல்லை. இன்னைக்கு வாழ்ந்தா அவங்க பார்த்தா உலக மனுஷன் நம்மள விட ஜோரா வாழ்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வெறும் நம்ம முதல்ல தியானித்த கால தியானத்திலே நம்ம தியானிச்சோம் இல்லையா, நம்ம நித்தியத்தை தேடும்படியா நம்ம கடந்து போகிறோம் என்று சொல்லி. அப்ப அந்த நித்தியத்தை தேடி நம்ம கடந்து போகும்போது நம்முடைய அஸ்திபாரம் முதல்ல போட வேண்டியது இயேசு மேல. இயேசு மேலதான் வாழ்க்கைங்க. இன்னைக்கு இயேசு இல்லாமலே வாழ்க்கை நடத்துறாங்க. இயேசு இல்லாமலே கிறிஸ்தவங்களா வாழ்றாங்க. இயேசு இல்லாமலே ஊழியம் செய்யறாங்க. இயேசு இல்லாமலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுறாங்க. ஆனா அந்த இயேசு தான் இன்னைக்கு அஸ்திபாரம். அந்த ரட்சிப்பே இல்லாம இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. அது நிக்காது, நிச்சயமா நிக்காது. இயேசு மேல நம்ம திடமா அஸ்திபாரம் போட்டு நின்று கர்த்தருக்கு சாட்சியா வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கும். நம்ம நீதிமானால ஓடி நம்ம சுகமாக இருக்க முடியும். ஒரு கட்டடம், கோட்டை ஏன் கட்டுறாங்கன்னா உள்ள ஜனங்கள் இருப்பாங்க பாதுகாப்பா, உள்ள ஒரு நகரம் இருக்கும் உள்ள, அதுக்குதான் கோட்டை. நல்ல ஒரு சுகமா வாழ்றதுக்காக தான் அந்த கோட்டைய அங்க கட்டப்படுகிறது. பாருங்க, இந்த கல்லை குறித்து, அஸ்திபாரமான கல்லை குறித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சின்ன வயதிலே அந்த வசனம் மிகவும் என்ன ஆச்சரியப்படுத்தும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5. நம்ம ஏசாயா 28:16 வாஸ்தம் பரிசிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், சோதிக்கப்பட்ட கல் என்று. இங்க 1 பேதுரு 2:4 வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார் பேதுரு. மனுஷரால தள்ளப்பட்ட கல்லு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லு, விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல். அதுதான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஜீவனுடைய கல் என்று வேற எந்த இடத்துலயும் சொல்லப்படல, இந்த ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுள்ள கல். நம்ம ஆங்கிலேயர்ல நீங்க பேரு அவங்க விடும்போது பார்த்தா சிலருக்கு என்னன்னு வச்சிருப்பாங்க, லிவிங்ஸ்டன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நான் ஒரு எங்க அப்பா அம்மா ஒரு புக்கை வச்சு வாசிக்கிட்டு இருந்தாங்க. லிவிங்ஸ்டன் அப்படின்னு போட்டிருந்துச்சு, அதை எழுதினவரு. அதை எடுத்து இப்படி அந்த கவரை பார்த்து 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 நான் சிரிச்சேன். அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது, என்ன லிவிங்ஸ்டன், அது என்ன ஒரு கல்லுக்கு உயிர் இருக்குமா, இப்படி ஒரு பேரு வெள்ளைக்காரன் பேரு, அறிவில்லாம இப்படி ஒரு பேரை வச்சிருக்கான் அப்படின்னு சிரிச்சிருக்கேன் அந்த காலத்துல. அப்போ இங்க பார்க்கும்போது அது ஜீவனுள்ள கல். கல்லுக்கு எங்கேயாவது உலகத்துல உயிர் இருக்குமா? ஆனா என் இயேசு திட அஸ்திபாரமாகிய கல், அவர் ஜீவன் உள்ளவர், நேற்றும் இன்று என்றும் ஜீவன் உள்ளவராகவே மாறாதவராகவே இருக்கிறார். அப்போ அவர் மேல நான் என் வாழ்க்கையை இன்னைக்கு புதுப்பித்து நான் கட்டிக்கொள்ள விரும்புகிறேன், நான் சரி செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். அஸ்திபாரம் அவர் தான் என் வாழ்க்கைக்கு. அவர் இல்லாம வேற எது மேலேயாவது நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, பணம், புகழ், அழகு, படிப்பு, குடும்பத்தாரு, கணவன், பிள்ளைகள், மனைவி, யார் மேலேயாவது நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கோம்னா, அஸ்திபாரமா வச்சிருக்கோம்னா, இன்றைக்கு அதை தயவுசெய்து கொஞ்சம் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. என் நோக்கம், குறிக்கோள் எல்லாமே என் இயேசுவாக இருக்க வேண்டும். எது மேலேயே நம்பிக்கை வச்சுக்கோங்க. நான் இந்த வீடு வச்சிருக்கேன், அது மேல நான் நம்பிக்கை வைக்க முடியாது, இதெல்லாம் அழிஞ்சு போகும் ஒரு நாளில. என் இயேசு மேல மாத்திரம் இன்னைக்கு நான் அஸ்திபாரமாக நம்பிக்கையை வைக்க இன்றைக்கு நான் அழைக்கப்படுவேன். இப்பொழுது இந்த ரட்சிப்பு என்று சொல்லும்போது முதல்ல நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 26:1 வாசிப்போம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். பாருங்க, நகரம் என்று சொல்லி உலக பிரகாரமா சொல்லப்பட்டிருந்தாலும்
அங்க பாருங்க, ரட்சிப்பு என்று வருது. ஆவி வாழ்க்கை உலக பிரமண வாழ்க்கை பிரிக்கவே முடியாது. இந்த உலகத்துல சில பிரிச்சு வாழ்வாங்க, 2 வேஷம் போட்டு வாழ்வாங்க. ஆலயத்துல இருக்கும்போது ஆட்டுக்குட்டிய போல இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டிய போல இருப்பாங்க இல்லையா? அப்படி ரெட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. இல்லவே இல்லை. வேதம் அப்படி நமக்கு ஒண்ணு போதிக்கிறதே இல்லை. இங்க ஒரு நகரத்தை ஆண்டவர் கட்டுறாரு. அந்த கட்டும் போது அதுக்கு ரட்சிப்பு தான் மதிலும் அரணுமாக. ரட்சிப்பு தான் முதல் ஸ்டெப்புங்க. ஆண்டவருக்குள்ள வரும்போது அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கேன்னா இன்னைக்கு செக்அப் பண்ணிக்கிடுங்க. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படணும்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. நான் உள்ள தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சாதான் நான் கழுவப்பட முடியும். நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணு தப்பு பண்ண, எல்லா தப்பும் இருக்கும். வண்டவாளம், உள்ள புழு, சேறு, அழுக்கு, பூச்சி, பௌராம், பாம்பு எல்லாம் இருக்கும் வாழ்க்கைக்குள்ள. ஆனா அவங்க சொல்ல, நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையா, ஐ எம் ஆல் ரைட், நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி அல்ல. இன்றைக்கு ரட்சிப்பு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா. இது ரட்சிப்பு தான் இந்த உலகத்துல என்ன காத்து கொள்ளும். இந்த ரட்சிப்பு தான் என்ன வேறு பிரித்து காட்டும். மற்றவங்களை விட இந்த பிள்ளை வேற பிள்ளைன்னு என்ன இந்த ரட்சிப்பு தான் வேறு பிரித்து காட்டும். பாருங்க, இன்னொன்னு, அந்த ஒரு மதில் இருக்கு, அஸ்திபாரம் போட்டாச்சுங்க. இயேசுதான் அஸ்திபாரம், ரட்சிப்பு. அதுக்கு பிறகு இந்த கோட்டைக்கு உள்ள நகரம் இருக்கு. கோட்டைக்கு என்ன பண்ணணும்? வாசல் வேணுமா வேண்டாமா? முக்கியமான வாசல். அது வாசல் என்னன்னு 60:18 நம்ம இந்த வசனங்கள் ஏற்கனவே தியானித்ததான். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம், நான் ஏன் ஆண்டவரே இது எல்லாரும் தெரிஞ்ச சத்தியம், ரட்சிப்புல பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். பேசு அப்படிங்கிறாரு. சரி நான் பேசுறேன், அவ்வளவுதான். அவர் சொன்னதை செஞ்சுட்டா வேலை லேசா போகும். இல்ல நான் மண்டை பிச்சுக்கிட்டு இருப்பேன், என்ன பேசுறது என்ன சொல்றது அப்படின்ட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றத என் பட் சொல்லிட்டே போட்டா என் வேலை முடிஞ்சது. 26:1 வாசிட்டோம். 60:18 கொடுமை உன் தேசத்திலும். ஏன்னா எங்க இருக்கிறோம்? அழிவு நாசம் எல்லாம் வராது, கொடுமை இருக்காது. ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்? பலத்த துருவம் இயேசு நாமத்துக்குள்ள இருக்க. கரங்களை தட்டி கத்தர மயன்படுத்தும் அந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. சாபாரக ரபானக சபூனிக்கரா ரபூலக ஷாபானி. இந்த கதவு என்னன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு, வாசிங்க. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. துதி தான் வேணும். ஒரு மனுஷன் உள்ள போகணும், அப்புறம் வெளியே வரணும். இதுக்கு என்ன, இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்களே, இயேசு நாமத்தை எனக்கு ரட்சிப்பா பாதுகாப்பா கொடுத்தீங்களே அப்படின்னு துதிச்சுக்கிட்டே போகணுமா? ஒவ்வொரு நேரம் அவருக்குள்ள துதிச்சுக்கிட்டே இருக்கு. வெளியே வரும்போது துதிச்சுக்கிட்டே நம்ம வர வேண்டியது அவசியமா இருக்கு. துதிக்கிறோமா? தினந்தோறும் துதிக்கிறோமா? காலையில துதிக்கிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? ஸ்தோத்திரம் சொல்லி எந்திரிக்கிறோமா? அதுல திட்டிக்கிட்டே இருந்துங்க, சி இன்னைக்கு என்ன தான் பண்ண போறேன்னா. சிலர் உலக அப்படி காலையில எந்திரிச்ச உடனே வாயில வர்ற வார்த்தைய நீங்க சோதிச்சு பாருங்க. அப்ப நீ ஆவிக்குரிய பிள்ளையா உலக பிரமண பிள்ளையான்னு தெரிஞ்சிடும். உன் மனசுல என்ன இருக்கோ அதான் முதல்ல உன் வாயில. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வெளிச்சமாயிட்டு விடிஞ்சிட்டு அப்படின்னு எந்திரிக்கணும். அப்போ கர்த்தர் ஒன்ன தூக்கி விடுவாரு. இல்லையா? அன்னைக்குரிய பலனை தருவார், நாட்களுக்கு தக்கதாக பலனை கொடுப்பார். எந்திரிச்சோடனே சிலர்ச்சி இவ்வளவு நேரம் ஆயிட்டு, இனிமே போய் என்னத்தான் வேலை செய்ய, கையில காசும் இல்ல, அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு நீ இது செய்யணும் அது செய்யணும்னு புலம்பிக்கிட்டே எந்திரிப்பா. அப்படி உங்க வாயில வார்த்தை வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க கர்த்தர் உங்களை பூரணமா ஆட்கொண்டு உங்களை எழும்பும் போது அப்படியே ரட்சிப்பின் சந்தோஷனாலே உங்களை துதிக்கும்படியாய் செய்வார் நிச்சயமா. அப்பதான் நம்ம வாழ்க்கையை யாரு அப்ரைசல் பண்ணுவா? ஆபீஸ் லெவல பாத்தீங்கன்னா அப்ரைசல் போடுவான். இந்த ஒரு வருஷம் ஆனா இப்படி இப்படி வேலை செஞ்சிருக்கான், இவனுக்கு இப்படி இப்படி சம்பளம் கொடுக்கணும், இவன் இது செய்யல, இவனுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது இன்கிரிமெண்ட். இன்னைக்கு யாரு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரு எனக்கு பரிசீலனை பண்ணி என்னை உற்சாகப்படுத்த, நீ எந்த லெவல்ல இருக்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம நினைச்சுக்கிறான் நான் நல்ல புள்ள, நான் கெட்டிக்காரி, நான் ஆவிக்குரிய புள்ள. நான் சொல்லணும்ல, ஆவியான சொல்ல. நீங்க நான் சும்மா டெஸ்ட், நான் இதெல்லாம் அனுபவ முறையில் நானா கத்துக்கிட்டது. எந்திரிக்கும் போதும் வாயில முதல்ல எண்ணம் என்ன வருது, முதல் எண்ணம் என்ன வருது? ஒரு பாத்திரம் ஏதாலும் நிரம்பி இருக்கிறோ
சக்கரை தண்ணியால நிரம்பி இருந்தா அது குலுங்கும் போதுக்கு என்ன கொட்டும்? சக்கரை தண்ணி தான் கொட்டும், இனிப்பு தான் கொட்டும் இல்லையா? அதுல கசப்பா ஏதோ ஒண்ணு அசிங்கமான ஒரு திராவத்தால் நிரம்பி இருக்கு. அப்போ அது கொட்டும் போது என்ன சாக்கடை தான் கொட்டும் இல்லையா? நீங்க செக்அப் பண்ணி பாத்துக்கிறீங்க. காலைல எந்திரிக்கும் போது முதல்ல உன் வாயில என்ன வார்த்தை வருது? துதிதான் வாசல். அப்பதான் உள்ள போய் அவரோட நம்ம தங்கி இருக்கலாம். துதிதான் வெளியே வரும்போது, வெளியே பட்டணத்தை விட்டு ஏன் வெளியே வருவோம்? அவன் கரத்தின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். அன்னைக்கு கோட்டைக்கு வெளியே போய் நம்ம வயல்ல வேலை செய்ய போறான், விதை விதைக்க போறான், வேண்டியதெல்லாம் வாங்க போறான். சரி, அது ஒரு வாசல். அதுல நிறைய வாசல் இருக்கு. கோட்டைன்னா ஒரு வாசல் இல்ல, நிறைய வாசல் இருக்கு. அது பல இடங்கள்ல பாக்குறோம். நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரே ஒரு இடத்தை மட்டும் சுட்டி காட்டுறேன். நெகேமியா 3ஆம் அதிகாரம். அது ஒரு ஹோம்வொர்க். போன வாரம் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தேன் வாசிங்களா? ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் அந்த பகுதியை வாசிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு வழங்கும். அந்த மனுஷனுக்கு தக்கதான் பலன் இருக்கும்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், என்ன பலன்லாம் இருந்ததுன்னு பார்க்க சொன்னேன். அதெல்லாம் வாசித்தீங்களா? இப்ப இன்னைக்கு இத ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். எல்லா வசனமும் வாசிக்க நேரம் இல்ல. நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க வீட்டுல போய். அதுல அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுறாங்க. ஒரே ஆள் கட்டல, வெவ்வேறு ஆட்கள் அந்தந்த பகுதியில் அவங்க எங்கெங்க இருக்காங்களோ அதுக்கு நேரம் எதிர அப்படியே கட்டினாங்க. அப்ப நடுவுல அந்த கோட்டை சவுறு வரும், அப்புறம் ஒரு கதவு வரும். அப்ப கதவை யார் கட்டினான்னு பேர் போட்டிருக்கு. என்ன கதவு? அந்த கதவுக்கு ஒவ்வொன்றும் பேர் வச்சிருக்கு. நீ அதை வீட்டுல போய் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு அந்த கதவு பேர் என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க எழுதிட்டு வாங்க. அன்னைக்கு ஆலிஸ் எழுதி கொடுத்தீங்க, ஒரு வசனத்தை விட்டுட்டீங்க நீங்க. அதுல அந்த வெள்ளி பொண்ணுல ஒரு வசனம் விட்டுருக்கீங்க, அதை கண்டுபிடிங்க. இன்னொரு வசனம் இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நான் அந்த பேப்பரை வச்சிருக்கேன், நான் தரேன் உங்களுக்கு. என்னென்ன அந்த கதவுன்னு வாசிங்க. முதல்ல 3:1 வாசிங்க. இப்ப இங்க சத்தமா எலியாசிப்பும் சகோதரராகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசல், அந்த பேர் இததான் உதாரணம் நான் சொன்னேன். அது மாதிரி நிறைய வாசல் வருது கடைசி வசனம் வரைக்கும். அந்த ஒவ்வொன்றுக்கு அந்த பேரை எழுதி நீங்க கொண்டு வரணும். அடுத்த வாரம் இதை வாசிங்க. அதுக்கு பிறகு மேல சங்கீதம் வாசிக்க வேண்டியது. சங்கீதம் இன்னைக்கு வாசம் 48 வாசம், திரும்ப ஒரு அட்டை வாசிங்க. சங்கீதம் 48, சங்கீதம் 72, சங்கீதம் 87. 3 சங்கீதம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதையும் வாசிங்க. 87, 48, 48, 72 சாலமோனை பற்றிய 3 சங்கீதம் வாசிட்டு இந்த 3ஆம் அதிகாரத்துல வாசல் என்னலாம் இருக்கு அது சும்மா சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். அது வாசல் சொல்லும் போது அது ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒரு ஒழுங்கு வேணும். இந்த வாசல்கள் அதைத்தான் குறிக்கிறது. ஆட்டு வாசல் ஒரு வாசல். அந்த வாசல்ல ஆடுகளை ஓட்டி கொண்டு போறவங்க போவாங்க. குதிரையில வரவன் அதுல வரமாட்டான், ரதத்துல போறவன் அதுல போக மாட்டான். இன்னொரு வாசல் இருக்கும், மீன் வாசல்னு ஒண்ணு இருக்கும். அதுல மீன் அந்த பக்கம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அவங்க மீன் வாங்க போறவங்க வர்றவங்க, மீன் விக்கிறவங்க அந்த வாசலை பயன்படுத்துவாங்க. கல்யாண வீட்டுக்கு நல்ல ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிட்டு போறவன் அது வழியா போக மாட்டான். ஏன்னா மேல ஸ்மெல் வந்துடும் இல்லையா, அவனுக்கு தெரியும். அதை விட்டு விலகி அடுத்த கதவு இல்லையா. குதிரை வாசல்னு ஒண்ணு இருக்கும். அதுல குதிரையில போறவன் போர் வீரன் அதுல போவான். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். ஒரு ஒழுங்கு இருந்தது. உள்ளே போறதுலயும் வெளியே வர்றதுலயும் பயங்கர டிசிப்ளின் தான் அவங்க இருந்தாங்க. ஒலிமுக வாசல் ஒண்ணு பெரிய கேட் இருக்கும். அதுல ராஜாக்கள் அப்படியே ரதத்துல வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒலிமுக வாசல்ல சில நேரம் ராஜா ஆசனம் சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்து இருப்பான். ஜனங்கள் பார்க்கலாம் ராஜாவுடைய மகிமை. என்னாலும் போய் பார்க்க முடியாது இல்லையா.
ஜனங்களோட அவன் அங்க சந்தித்து பேசுவான். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலகப்புற வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கா? ரெண்டையும் நான் சேர்த்து தான் பேசுறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கு இருந்தா உலகப்புறம் வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணும், வந்தவனை சாக்ஸ் எடுத்து அப்படி ஒரு வீச எப்படி ஒண்ணு அடிக்கும், பை எந்த பக்கம் அடிக்கும், ஷூ அந்த பக்கம் அடிக்கும். அழுக்கு துணியை தூக்கி எங்கேயா போடும், சின்னதுல போடும். சின்ன பிள்ளையிலே நீங்க அதை டிசிப்ளின் பண்ணு, அதை அடிச்சு கொல்லுங்க, அடிங்க, காயப்படுத்துங்க, முழங்கால் அப்படி எல்லாம் நான் சொல்லு, டிசிப்ளின் பண்ணுங்க. சாக்ஸ் எங்க வைக்கணுமா, ஷூ எங்க வைக்கணுமா, அழுக்கு துணியை இந்த இதுல போடணுமா சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா முதிர் வயதான பிறகும் அப்படியே தான் பண்ணுவான். அப்புறம் ஒரு நாள்ல வர்ற மருமக சொல்ல, இப்படி பிள்ளைய இப்படி பேய் மாதிரி வளர்த்து வச்சிருக்க அப்படின்ட்டு போவா மருமக. சின்னதுலயே கண்டிச்சு, பொம்பளை பிள்ளைன்னா இன்னும் அதிகமா ஜாக்கிரதையா டிசிப்ளின் பண்ணுவான். இதை போய் தருதலை மாதிரி ஒன்ன வளர்த்து வச்சு தெரியாம இதை போய் கட்டிட்டு வந்துட்டேனே பொம்பளை பிள்ளை வச்சிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க. டிசிப்ளின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வேணும். பைபிள் வாசித்து ஏற்ற வேளையில ஜெபம் பண்ணி, பேதுரும் யோவான் எங்க போனாங்க, ஜெப வேலையாகி 9 மணி வேளையில தேவாலயத்துக்கு போனாங்க. நம்ம சொல்லலாம், நான் ஜெபம்ங்க, நான் வேலை செஞ்சுட்டே ஜெபம் பண்ணிடுவேன், நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணிடுவேன், நான் உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிடுவேன், எல்லாம் சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கா? இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னை வந்து சந்திப்பார்னு ஒரு உணர்வோட நீ போய் முழங்கால் போடும்போது நீ உலகத்தை நீ ஜெயித்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் உனக்கு பலத்தை தரும். இந்த கேட்ஸ் அததான் சொல்லுங்க, வாசல்கள். அது ஒரு நேரத்துல திறக்கப்படும், ஒரு நேரத்துல அடைக்கப்படும். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு டிசிப்ளின, ஒழுங்குமுறை கட்டு படிப்பிக்கதான் இந்த மாதிரி காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. என் வாழ்க்கை நான் இஷ்டப்படி வாழ்வேன், நம்மளெல்லாம் தட்டி கேட்க ஆள் கிடையாது. இஷ்டத்துக்கு துணி எங்க குவிச்சு போட்டு, ஒரு மூட்டை துணி அழுக்கு துணி எங்க போட்டு, துவைச்ச துணி எங்க போட்டு, அது கொடியில கிடக்குற துணி எடுக்கிறதே இல்லை. அது மழையில கிடக்கும், அப்புறம் வெயில்ல கிடக்கும், அப்புறம் மழையில கிடக்கும், அப்புறம் வெயில்ல கிடக்கும். இன்னைக்கு யங் ஜெனரேஷன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வேணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் எனக்கு இருக்க வேண்டும் என்றார். நான் கர்த்தர் தந்த இந்த உத்தமமான வழியிலே நான் விவேகமாக நடப்பேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. சங்கீதக்காரன் நான் வாழ்க்கையில அவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். நீ நடக்கிற வழி உத்தமமானதான். போனோடனே ஹேண்ட்பேக்ல இருந்து பைபிளை எடுத்து வச்சு, பெண்ணை எடுத்து வச்சு, கண்ணாடி எடுத்து வச்சு, கைக்கிட்டே எடுத்து வச்சு, துவைக்க போடனா துவைக்க போட்டு, கைக்கிட்டே பேக் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். போனோடனே அப்படி ஹேண்ட்பேக் அப்படி வீசிட்டு போனா காண்கிற ஒரு தேவன். அடுத்த நேரம் நீ என்ன பண்ண, ஐயோ கண்ணாடியை காணுமே, போன் வந்து அவசரமா தேடுவேன், கண்ணாடியை எங்கயோ போட்டேன், கண்ணாடி காண்க. நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு சீர்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் பலத்த தொழும். நீதிமானருக்குள்ளே ஓடி சுகமாய் சொல்லும் போதே, இந்த வசனத்தை சொல்லும் போதே பரலோகத்துல இருந்து ஒரு சுகம் அப்படியே இறங்கி வந்து உள்ள இறங்குற மாதிரி இருக்கு. ஒரு அபிஷேகம் வந்து இறங்குற மாதிரி இருக்கு. உங்களால உணர முடியுதா? ஆவியின் வல்லமையினாலே அந்த சுகத்தை நம்ம இன்னைக்கு ஆவி ஆத்மா சரீரத்திலே பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் கரெக்டா வாழ விரும்புறேன். அதுதான் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறேன். அநேக காரியங்கள் இருக்கு. அந்த அடுத்த கட்டத்துக்குள்ள கடந்து போகலாம். நம்ம ஒரு கோட்டைக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பான்னா அந்த கோட்டைக்குள்ளே சுகமா இருப்பான். ஏன்னா தேவைகள் எல்லாம் அங்க அதிசயமாக சந்திக்கப்படும். எந்த குறையுமே இருக்கா, எல்லாம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அங்க கிடைக்கும். பாருங்க, எசேக்கியா ராஜா இருந்தான். அவன் தன் ஜனங்களை ரொம்ப நேசப்படினாலே அவன் என்ன செய்தானா, மற்றபடி தண்ணி எடுக்க வெளியே போவாங்க,
தண்ணிக்கு சாலகம் இருந்து கொஞ்சம் தண்ணி உள்ள வரும். இவன் என்ன பண்ண, ஒரு பெரிய நதி 2 நாளாகும் 32 தேவைகள் சந்திக்கப்படும் நான் சொல்றேன். ராஜா அதை விசாரிக்கிறார். அல்லையா, தேவனாகிய நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா அதை விசாரிப்பார். அநேக வசனங்கள் உண்டு, எடுத்து சொல்ல நேரம் இல்ல. வாசிங்க 32 2 நாளாம் 30 வாசிங்க. 32 30. எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதுடைய நகரத்துக்கு நேராய் திருப்பினான். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. அதே வசனம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. 2 ராஜாக்கள் 20 வாசிங்க. அதுவும் அதே சம்பவம் தான், அது இன்னொரு விதமா சொல்லப்பட்டிருக்கு. 20 2 ராஜா சீக்கிரமா வாசிங்க. எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் எல்லா வல்லமையும் இதான் கவனிக்க. அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதுனாலே தண்ணீரை நகரத்துக்குள்ளே வர பண்ணினதும் 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்கு. இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது? அங்க ஒரு நதி கியோன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதை வெட்டி திருப்பி சாலகம்னு சொல்லும்போது வாட்டர் ஷாஃப்ட் தண்ணி, நல்ல தண்ணிய அப்படியே கொண்டாந்து ஒரு குளத்தை உண்டு பண்ணி அந்த நகரத்துக்குள்ள அந்த குளத்துல அந்த தண்ணி உளும்படியாக செய்துட்டான். என் ஜனங்கள் தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடாது. ஒருவேளை இரவு வேளையில கேட்லாம் மூடின பிறகு தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்துல இருந்து எடுத்துக்கொள்ளட்டும், அந்த குடிக்கிற தண்ணிய அவன் அந்த குளத்துல கொண்டு வந்து சேர்த்தான். அப்போ ராஜா ஜனங்களை எவ்வளவு நேசித்தானா. என் தேவன் நான் அவருடைய நாமத்துக்குள்ளே வாழும்போது எத்தனை அதிகமா என் தேவைகளை சந்திப்பார், என் தேவையான தண்ணியை கொடுப்பார், மன்னாவை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய நாமத்துக்குள்ளே நான் உண்மையா வாழும்போது என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி நம்ம போதிக்கிறபடியினார் இன்னைக்கு என்ன தேவையோட நீங்க வந்திருக்கிறீங்களோ அது நிச்சயமாய் சந்திக்கப்படணும். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். சும்மா நீங்க தண்ணி தராதுன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை ஏமாத்திட்டு ஓடிடக்கூடாது. என்ன கேக்குறாங்களோ இன்னைக்கு கொடுத்துதான் ஆகணும். வேலை கேட்டாங்கன்னா வேலை கொடுங்க, சுகம் கேட்டாங்கன்னா சுகம் கொடுங்க. நான் சும்மா சொல்லிட்டு ஏட்டு சுரக்கா மாதிரி நான் சொல்லிட்டு போக மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க தண்ணி தருவேன் மண்ணா தருவேங்கிறீங்க, கொடுங்க, இன்னைக்கு என்ன கேக்குறாங்களோ கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டு வந்திருக்கேன். நீங்க கேளுங்க. நீங்க அன்னைக்கு தண்ணி கொடுத்தீங்கல்ல ஜனங்களுக்கு, எனக்கு வேலையை கொடுங்க, எனக்கு சோத்தை கொடுங்க, என் கடன் பச்சை நீங்கட்டும், பணத்தை கொடுங்க, சண்டையெல்லாம் நீங்கி போட்டும் அப்படின்ட்டு கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஒரு வாரம் நம்ம ஆண்டவரோட அப்படி கேட்டு குஸ்தி போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிடணும். உங்க வேலை அது, அதுவும் ஹோம் இருக்குதான் உங்களுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் அதிசயமா உங்களை நிச்சயமாகவே நடத்தும். பாருங்க, அந்த கர்த்தருடைய நாமம் அந்த கோட்டைக்குள்ளே, அந்த சீயோன் நகரத்துக்குள்ளே நம்ம வாசமா இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு வசனம் அருமையா இருக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. அங்கே ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே உள்ளே இருப்பார். அந்த 17 18 அப்புறமா வாசிச்சு கொள்ளுங்க. அதை வாசிக்கும் போது 18 வாசிக்கும். இங்கே ஒன்னே ஒரு காரியத்தை இன்ஸ்பயர் பண்ண காரியத்தை மாட்டுங்க. குமாரன் குமாரத்தி, வேதத்துல பிள்ளைகள்னு இருக்கு, புத்திரன் இருக்கு, குமாரன் குமாரத்தின்னு வெறும் ஒரு ரொம்ப சில இடத்துலதான் இருக்கு. இது இந்த இடம் ஒரு விசேஷமான ஆண்டவர் குமாரன் குமாரத்தின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லும்போது உன்னை பேர் சொல்லி அழைத்து உன் தேவைகளை பர்சனலா சந்திக்கிற, தனிப்பட்ட விதத்துல சந்திக்கிற. குமாரனுக்கு என்ன வேணும், குமாரனுக்கு மகனுக்கு பிறந்த நாள்னா என்ன வாங்கி கொடுப்பீங்க? அவன் ஒரு பெரிய ஷூ கேட்பான், 1000 ரூபாய் ஷூ கேட்பான், அது வாங்கி கொடுப்பீங்க இல்ல? குமாரத்திக்கு பிறந்த நாள்னா என்ன பண்ணுவீங்க? ஷூவா வாங்கி கொடுப்பீங்க இல்ல? நல்ல அழகான புடவை, நான் அடுத்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் வைக்கணும், அதனால நல்ல புடவை போய் ஒண்ணு வாங்கி வச்சிருவோம், ஒரு நகையை வாங்கி போடுவோம். பர்சனலா விசாரிக்கப்படுவீங்க கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஏனோ தானே நம்ம இந்த
இது முட்டாய் ரூபாயெல்லாம் அப்படி அள்ளி போடுவாங்கல்ல அந்த பர்த்டே அன்னைக்கு. அந்த மாதிரி அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. எங்க பாட்டியம்மா தாத்தம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பர்த்டே யாருக்கு பர்த்டேனாலும் ஒரு போல் நிறைய முட்டாய் காசு சில்லறை எல்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க. எல்லாம் ஓடி போய் நாங்கெல்லாம் பொறுக்கி எடுப்போம். ஏதோ ஒண்ணு கிடைக்கும், கிடைக்காமலையும் போயிடும். அப்புறம் பாம்பத்தூர் முட்டாய் கடைசியை கொடுப்பாங்க. நான் மாதிரி பேக்கு மாதிரி நின்றுட்டு இருப்பேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கும். ஒரு முட்டாய் கடைசியில கொடுப்பாங்க. அப்படியே இல்ல, இந்த அப்ப வேலை செய்யற பசங்களாம் என்ன பண்ண போய் காசு நோட்டை தான் அள்ளிடுவாங்க. அவங்க எல்லாம் முட்டாயெல்லாம் எடுக்க மாட்டாங்க வேலை செய்யற பசங்க. இல்ல, இன்னைக்கு நீ அடிபடி விட்டுக்கிட்டு போக வேண்டாம். உன்னை விசாரிச்சு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. ஏன்னா அங்க அவர் பிள்ளையா நீ வாழுற. அந்த 2 கொஞ்சம் 6 வாசித்தீங்கன்னா தெரியும். அது பரிசமாக கத்தருக்குன்னு வாழணும், பிரித்தெடுத்து வாழணும். உலகத்தோட ஐக்கியம் வச்சுக்கிட்டு, இருளோட ஐக்கியம் வச்சுக்கிட்டு, விக்கிரத்தோட ஐக்கியம் வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தேன்னா எனக்கு அப்படி பெர்சனலா குமாரனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கும். குமாரன் குமார்த்தின்னு சொல்லும்போது ஒரு சம்பவம் நினைப்பு வருது. வசனங்கள் அனையும் எழுதி வச்சிருக்கேன். ஆனா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி அதை புரிஞ்சிடும் உங்களுக்கு நல்லா. அப்போ ஒரு நாள் எங்களுக்கு வேண்டிய குடும்பம், தெரிஞ்ச குடும்பம், நம்முடைய ஊழியத்திலே மிகுந்த ஆர்வம் உள்ள ஒரு குடும்பம், வெளியூர்ல இருக்கிறாங்க. முதல்ல 2 பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு. நான் சொன்னேன் போகமா நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னேன். அது இந்த வீடு வீடா சும்மா தீர்த்தரசன் சொல்லி ஜோம் பண்ணுவாங்கல்ல, அது யாரோ போய் ஒரு ஆளு பெரிய ஆளு மலேசியா சிங்கப்பூர்லாம் போவான் ஊழியம் செய்யறேன்னு. அவன் வந்து சொன்ன ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார், நீ பெற்றுக்கொள் அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை பெற்றா. ஒரு இன்னொரு சரி ஊழியர் சொல்றானே, கடைசியில பார்த்தா 2 பொம்பளை பிள்ளை, திரும்பவும் 2 பொம்பளை பிள்ளை. இப்ப எத்தனை பொம்பளை பிள்ளையாச்சு? போன்ல ஆஸ்பத்திரியில படுக்கையில பொம்பளை பிள்ளைன்னு சொன்னோடனே நான் அந்த பிள்ளை மூஞ்சியே பார்க்கல. இன்னும் அந்த பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா. என்ன அவளுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. மாமியார் திட்டுறா, சொந்தக்காரங்க எல்லாம் திட்டுறாங்க. என்னத்துக்கு உனக்கு இந்த வயசுல பிள்ளை 2 வச்சிருக்கே, இன்னும் 2 பொட்டைய பெத்து போட்டிருக்கேன்னு கேவலமா பேசுறாங்க. பிள்ளை மூஞ்சிய பார்க்கல. போன் பண்ண வெளியூர்ல இருந்து, ஆண்டி எனக்கு இன்னும் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு ஜோம் பண்ணுங்க. எனக்கு என்ன ஜோம் பண்ணே தெரியல. வாழ்த்தி ஜோம் பண்றதா அல்ல திட்டி ஜோம் பண்றதா, என்ன சொல்லி ஜோம் பண்ணனே தெரியாது. சில நேரம் அந்த மாதிரி சூழ்நிலையில பிள்ளை முஞ்சியே பார்க்கல. 2 பொம்பளை பிள்ளை பிறந்து நான் போனை எடுத்து வாங்கி ஜோம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை தந்தார், அதை வாசிப்போம். ரொம்ப பெரிய வசனம் இல்ல, நான் அந்த நேரம் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 21, 19. வினவி 9, 21, 9. நான் தப்பா சொல்றேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தாங்க. அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அம்மா நீ பயப்படாத, 4 குமார்த்திய எப்படி அழகா ஆண்டவர் வரங்களால அலங்கரிச்சு அவங்க அப்பாவுக்கு ஊழியத்துக்கு உதவியா 4 பிள்ளைகளை கொடுத்தாரு, குமார்த்திகளை. உன் வீடு நல்ல ஆவிக்குரிய விதத்துல ஆசீர்வதிக்கப்படும், நீ பயப்படாத, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் வளர்த்து தருவாரு, நீ பயப்படாத என்று சொல்லி அந்த போன்ல ஜோமன். அதுக்கு பிறகு ரொம்ப ஆறுதல் அடைஞ்சு அந்த பிள்ளைகளை எடுத்து அருமையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப பார்த்தா அழகா இருக்கு. 4 பொம்பளை பிள்ளைங்க அழகா இருக்கு. வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை தானங்க அழகு. பையன் மட்டை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிடுவான் ரோட்டுக்கு விளையாட. இந்த பிள்ளைங்க காலுக்குள்ள அழகா சுத்தி வந்து அம்மாக்கு உதவியா ஆதிக்குரிய குடும்பமா வளருமா, பயப்படாத. அதோட கண்ணீரை விட்டு நல்ல சந்தோஷமா இருந்தேன். அப்பிறகு ஒரு நாள் பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பேரை சொல்லு அப்படி என்று சொல்லி
சொன்னான். நான் அப்ப துபாயில உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்ப உடனே போன் பண்ணி சொன்னேன், நம்ம வாசிப்போம் சகரியான் புஸ்தகம். இந்த பேரை தான் இன்னைக்கு வச்சிருக்கா அந்த பிள்ளைகளுக்கு. 17 9:17 சகரியா வாசிப்போம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும். இந்த வசனத்தை வாசித்து இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன, அந்த பிள்ளைங்களுக்கு பேரு சொல்லி போன் பண்ணு, ஒண்ணு காருண்யா, இன்னொன்னு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லு. அங்க இருந்து துபாயில அதுக்குள்ள என்ன வேற பேர் எதுவும் வச்சிட போறாங்கன்னு போன் பண்ணி உடனே சொன்ன. இன்னைக்கு அந்த பேர் தான் அந்த பிள்ளைகளுக்கு காருண்யான்னு பேர் வச்சு காரு அப்படின்னு கூப்பிடுவாங்களே. எப்பல வாயத்தர் நல்லா கூடு காருண்யான்னு, சௌந்தர் அப்படின்னு கூடுவார். இன்னும் ஆம்பளை பிள்ளை பேர் நல்லா வாயத்திறந்து சௌந்தர்யான்னு கூப்பிடு அப்படின்னு. அவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதமான. எதை கண்டு நம்ம சோர்ந்து போகணும். கர்த்தர் வளர்த்து தருவாங்க. புது திராட்சரசத்தை கொடுத்து பெண் பிள்ளைகளை வளர்த்து கொடுப்பாங்க. தானியத்தை கொடுத்து ஒரு ஆண் பிள்ளைகளை வளர்த்து கொடுப்பாங்க. 144 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லு. அந்த குமாரன் குமாரத்தின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எப்படி ஸ்பெஷல் ஆசீர்வதிப்பாரு. அல்லையா, அப்படி இப்படி இல்ல, போற போக்குல தட்டுல இப்படி தட்டி இப்படி கீழே புரண்டு எடுக்கிற அந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய விசேஷ ஆசீர்வாதங்கள். நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழும், கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீ வாழும், பலத்த துருமா இயேசுக்குள்ளே நீ வாழும் போது உன் பிள்ளைகளை பேர் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கும் அடைக்கலாம் கிடைக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லு. பிள்ளைகளை முதலாவது ஆசீர்வாதம். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்ப பாருங்க சகரியா வாசம். அப்புறம் நான் என்ன சொன்னேன், சங்கீதம் 144. குமாரர் எப்படி வைப்பாங்களா, ஓங்கி வளர்கிற ரிச்சக்கண்டை. பொம்பளை பிள்ளை நெடு நடுன்னு வளர்ந்தா எவ்வளவு வளராத, இதுக்கு மேல வளராத மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குமாரர் இளமையிலே ஓங்கி வளர்கிற ரிச்சக்கண்டை போல வளருவாங்க. இல்லையா. அப்ப குமாரத்திகள் அரண்மனை மூளைக்கலை போல. குமாரன் குமாரத்திய ஆண்டவன் டிஃபரன்ஷியேட் பண்ணி அது தகுந்த ஆசீர்வாதங்களை அவ்வப்போது கொடுப்போம். பருவ காலத்து ஆசீர்வாதங்களை தருவார். பெண் பிள்ளைகளுக்கு அழகாக வளர்த்து கொடுப்பார். பிள்ளைகளை குறித்து அல்லது பேர பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உன் பிள்ளைகளை நான் வளர்த்து கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. சோர்ந்து போகவே வேண்டாம். எங்க இருக்கும்போது நம்ம இந்த சீயோன் நகரத்துக்குள்ளே அந்த இயேசு நாமத்துக்குள்ளே நம்ம இருக்கும் போது பிள்ளைகளை விதமாய் பேராக ஆசீர்வதிப்பார். ஏற்ற துணைகளை கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். இரண்டாவது பாதுகாப்பு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 31:21 வாசிப்போம். 31:21 வாசிப்போம். சீக்கிரமா வாசிங்க, பாதி பிரசங்கம் கூட பண்ணல. அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும், அரணான் நகரத்துக்குள்ள எல்லாமே கிடைக்குது, அப்புறம் என்னத்துக்கு கிருபை வேணுமா? அதுவும் அதிசயமான கிருபை. அப்படி இப்படி கிருபை இல்ல, அதிசயமான ஒரு கிருபை. கிருபை வேணுங்க. இயேசு நாமம் வெறும் சில உலகப்பிரமான ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் தேடி வருவாங்க. இன்னைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவனா இருந்தா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவனா இருப்பேன். ஆவிக்குரிய நன்மை வேணும், உலகப்பர நன்மை வேணும். இங்கே இந்த கோட்டைக்குள்ள இருந்ததுனால தாவீது சொல்லுறான், அதனால எனக்கு பாதுகாப்பு வரல. என் தேவன் தமது கிருபை அதிசயம் விளங்க பண்ணபடினாலே, என் மேல் பிரியமாயிருந்தபடினாலே, அவன் கிருபையினாலே என்ன தப்பு வைத்தார். சுருக்கமாக சொல்ல போவோம் என்றார். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே கேகிலா என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணம். தாவீதோ
சவுலினாலே துரத்தி விடப்பட்டு வனாந்தரத்தில் இருக்கிறான். அந்த நேரம் இந்த ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் வருகிறது. அந்த வேளையில தாவீது அதை கேள்விப்பட்டு இந்த கேகிலா பட்டணத்துக்கு உதவி செய்யும்படியாய் போகிறான். யுத்தம் நடக்கு, சத்துருவை துரத்தி விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு இரவு வேளையில தாவீது அந்த நகரத்துக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா அவன் ஜெயிச்சுட்டான உடனே அவனுக்கு ரொம்ப உபசாரம் பண்ணிருப்பாங்க, சாப்பாடு போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க, அவன்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, நன்றி சொல்லி இருப்பாங்க, அவனை தங்க வச்சுப்பான். இந்த வேளையில ராத்திரி நேரம் அந்த கோட்டை அடப்படுது. கோட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா, ராத்திரி அடைச்சிருவாங்கன்னு. இந்த செய்தி யாருக்கு போகுது? சவுலுக்கு போகுது. சவுல் நினைக்கிறான் கோட்டை வாசல்லாம் அடைச்சாச்சு, இப்ப லிஞ்ச். இப்ப இன்னைக்கு அதுதான் பேப்பர்ல பாக்குறேன், எங்க பாரு லிஞ்சிங், ஒரே குத்துதான், குத்திடுவோம் அப்படின்னு புறப்பட்டு வர்றான், சேனையோட புறப்பட்டு வர்றான். சவுலுக்கு அந்த செய்தி கிடைத்த என்ன ஆச்சரியம். அந்த நாள்ல இப்படி செல்போன் எல்லாம் இல்ல, ஆனாலும் பாருங்க எப்படி செய்தி பரவுது பாருங்க. அவன் புறப்பட்டு வந்த அந்த செய்தி தாவீதுக்கும் வந்து எட்டிச்சு. அந்த காலம் ஆட்களை வச்சிருப்பாங்க இல்லையா துப்பு சொல்றதுக்கு. சவுல் புறப்பட்டு வந்துட்டான், கோட்டைக்குள்ள இருக்கான், பாதுகாப்பு இருக்குமா அவனுக்கு இருக்காது இல்லையா. அவன் தாவீதுக்கு ஒரு சின்ன எண்ணம், நான் இந்த ஜனங்களுக்காக தான் இன்னைக்கு நாள் பூரா யுத்தம் செய்து என் உயிரிய பணம் வைத்து நான் அந்த யுத்தத்தை ஜெயித்து நன்மை செய்தேன், இந்த ஜனங்களை என்ன ஒப்பு கொடுத்துருவாங்களா சவுல் வந்தான்னா? கோட்டை கதவை தரேன்னு சவுல் சொன்ன தரத்தான் ஆகணும், ராஜா இல்லையா, ஆளுகை செய்யறான். இந்த கட்டத்துல அவனுக்கு ஒரு உடனே மனுஷரை கூட்டி ஆலோசனை பண்ணல, நீ என்ன சொல்றப்பா, பாதுகாப்பா நான் இருப்பேன், இந்த ஜனங்களை என்ன ஒப்பு கொடுத்துருவாங்களா? ஒப்பு இவன் என்ன பண்ண, நேர ஏபத்தை கொண்டு வச்சு விசாரிக்கிறான், கத்தட்ட விசாரிக்கிறான். என்ன ஒரு அருமையான காரியம், ஆவிக்குரிய காரியம் உலக காரியம் ஒன்னா இணைஞ்சு பேலன்ஸ்டா இருக்கான். ஒன்னும் தூக்க கூடாது. குருமால உப்பு தூக்குச்சுன்னா எப்படி இருக்கும், குருமால எலுமிச்சம்பழம் தூக்குச்சுன்னா எப்படி இருக்கும், அதுவும் வேஸ்ட். பேலன்ஸ்டா இருக்கும். அப்படிதான் உலகப்புறமான வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கை. சில ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு அதுலயே இருப்பாங்க, அதுவும் நல்லதில்லை. கேட்ட உடனே ஆலோசனை கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, மனுஷனை கேட்கல. ஆமா சவுல் வர்றான், உண்மைதான், முதல்ல உண்மையான்னு கேட்கிறான். அப்புறம் உன்ன ஒப்பு கொடுத்துருவாங்க இந்த பட்டணத்தார்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ண, எந்திரிச்சு அப்படியே ராத்திரியோட ராத்திரி தப்பிச்சு ஓடி போ. அதனாலதான் அவன் சொல்லுறான், தேவன் இந்த அரணான பட்டணத்திலே தமது கிருபை எனக்கு அதிசயமாக விளங்க பண்ண. கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்த இல்லையா, இந்த கிருபை நமக்கு வேண்டும். இந்த உலகத்தின் நன்மைகள் எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு இந்த தேவ கிருபை அந்த நேரத்துல வேணும். இதுதான் பாதுகாப்பு. பாதுகாப்பு அநேக காரியம் இருக்கு. நான் கடைசி குறிப்புக்கு ஓடி போயிடுறேன், இல்லைன்னு நானு மாட்டிக்கிடுவேன். டைம் என்னை அப்படியே பிடிச்சு நிறுத்திடும். பாருங்க, முதல்ல நான் சொன்னேன், அதுதான் அஸ்திபாரம், அதான் வாசல், அதுதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புன்னு சொல்லும் போது அந்த நீங்க நெய்யமே 3 வாசிக்கும் போது ஒரு வேர்டு வரும், கொம்மை அப்படின்னு வரும். கொம்மைனா என்னங்க, எனக்கு யாரும் கத்து கொடுத்தது இல்லை. நான் உடனே இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தேன், கொம்மை அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா டவர் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வாசல் இருக்கிற இடத்துல ஒரு சில இடத்துல ஒரு வாட்ச் டவர் கட்டி இருப்பாங்க, காவல் கோபுரம். அது மாதிரி 4-5 இருக்கும், 4-5லயும் ஆளு நிக்கும், வாட்ச்மேன் நிப்பா. அது என்ன ஒரு பாதுகாப்பு. தூரத்துல ஏதாவது சத்துருக்கள் ராத்திரி படையெடுத்து வந்தாங்கன்னா, குதிரை வந்துச்சுன்னா, இல்ல ஏதாவது ஒரு மனுஷன் வந்தான்னா அவன் அங்க இருந்து பார்த்து அங்க ராஜாவுக்கு சொல்லி அனுப்பிடுவான். கண்ணு தீர்க்கமா இருக்கணும் வாட்ச்மேனுக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கண்ணும் அப்படிதான் இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் வாட்ச்மேன். யாராவது இருக்காங்களா? நான் எங்க வீட்டுக்கு நான் வாட்ச்மேன் சொல்லிக் கொள்றேன், நான் பெருமைப்படுறேன். நான் கேட்டு யாரா லேசா அப்படி திறந்தாலும் யாரோ வர்றாங்க, கேட்டு பாரு அப்படின்னு வேணும். இரவு வேளையில இங்க வந்து பெல் அடிச்சு இப்படி சுத்தி வந்தான் ஒருத்தர், இப்படி இரவு ராத்திரி வேளையில நான் கத்தினேன், யாரு அங்க, யாரு அந்த பக்கம், முன்னால வா அப்படின்னு ஒரு கத்து போட்டு. ஜாக்கிரதையா இருக்கணும்.
அப்படியாகும்போதுதான் கர்த்தர் அந்த பாதுகாப்பை நமக்கு உலக பிரமாணம் ஆவிக்குரியத்தையும் தரும். கடைசியா ஒரு 3வது குறிப்பை நான் சொல்லுகிறேன். அந்த 48ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம், சீக்கிரமா வாசி. அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்க. அங்க இருக்கிறதோ பெரிய மாளிகைங்க, அரமனைங்க. அதுல யாரு அடைக்கலமா? தேவன் அடைக்கலம். யாரு? அந்த கோட்டை இல்ல, பிசிக்கல் அந்த கோட்டை, சரீர பிரகாரமான அந்த கோட்டை இல்ல, உலக பிரமாண கோட்டை இல்ல. என் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறாரா நம்முடைய வாழ்க்கையில? பாருங்க, அங்க தேவ பிரசனம் எப்பொழுதும் அந்த கோட்டைக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீங்க ஓடி சுகமா இருக்கும்போது தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிற பிரசன்னத்தோட நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே 2 விதமான மகிமையான காரியம் உண்டு. ஒண்ணு, ராஜாவின் அரமனை இருக்கு. எருசலேமுக்குள்ள என்ன இருக்கு? ராஜாவின் அரமனை. அந்த ராஜா உனக்கு என்ன பண்ணுவாரு? நீ ஓடுவ, ஏதாவது உதவி வேணும்னா ஓடுவ, நியாயம் வேணும்னா ஓடுவ. ராஜா நியாயம் தீர்ப்பான், அழகா நியாயம் தீர்ப்பான். பாருங்க, அதான் அந்த 72ஆம் சங்கீதம் வாசிக்க சொன்னேன்ல, அதுல நீங்க பார்க்கும்போது 72ஆம் சங்கீதம் 2-4 வசனங்கள் மட்டும் வாசிப்போம், 2-4 வாசிப்போம். அவர்னா ராஜா சாலமோனை பத்தி பாடி இருக்கு. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஒரு ஏழை பொம்பளை, பாவத்துல உள்ள பொம்பளை தான், அது பிள்ளைய அடுத்த பெண்ணு எடுத்துக்கிட்டானே அழுதுகிட்டு ஓடுனா இல்லையா சாலமோன். ஏன்னா இங்க சாலமோனுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு விசேஷம் 72ஆம் சங்கீதம். ஏன்னா அவன் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தோடு நியாயம் விசாரித்தான் இல்லையா. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சதா? கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ராஜா உன்னோடு கூட இருக்கிறார். இல்லையா? கர்த்தருடைய நாம ஏன் இந்த ரட்சிப்பு வேணுங்க? உலகமெல்லாம் ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சும்மா போட்டு இது பண்றாங்க. ரட்சிக்கப்பட்ட பொண்ணுதான் வேணும்னு யாரும் கேட்ட ஒரே சண்டை. என்ன அது? என்ன ரட்சிப்பு? என்ன பெரிய ரட்சிப்பு? நாங்கெல்லாம் பரம்பரையா கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணு என்ன அது அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்க ரட்சிப்பு வேணும்? என்ன ராஜா என் கூடயே இருப்பார் அந்த ரட்சிப்பு இருக்கும்போது. இல்லையா? அதுதான் ஓடி சுகமா இருப்பான். கர்த்தருடைய நாம் பலத்த துருகம் நீவானக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். ஓடாதவங்க சுகமா இருக்க முடியாது. இந்த கோட்டைக்குள்ள ஓடாதவங்க, நான் அந்த ரட்சிப்பு வேணும்னு ஓடுறேன் அந்த கோட்டைக்குள்ள, அதனாலதான் என்னால சுகமா இருக்க முடியுது. அப்ப பாருங்க, அந்த ஏழை ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வச்சு அவன் நியாயம் விசாரித்தான். அப்போ உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற உன் ராஜா உன்னோடே இருப்பார் அந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீ வாழும் போது. மற்றவனுக்கு இருக்கிறாரோ இல்லையா நமக்கு தெரியாது, அது வேண்டாம், அந்த கதை வேண்டாம். இன்னைக்கு அந்த இயேசு நாமத்துக்குள்ளே வாழுகிற நமக்காக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு உன் கண்ணீரை துடைப்பார். அந்த புண்ணு கண்ணீரை துடைக்கப்பட்டவளா இருப்பாங்க இல்லையா? குழந்தைய எடுத்துக்கொண்டு சந்தோஷமா வீட்டுக்கு அவ போனா இல்லையா? அப்ப பாருங்க, அங்கே ராஜா உண்டு. இன்னொன்னு என்ன உண்டுன்னு சொல்லும் போது தேவனுடைய ஆலயம் அங்கே இருந்தது. எருசலேமுக்குள்ள இருந்துச்சாங்க. என்னங்க சந்தேகமா போய் பார்த்து வரணுமா? ஈராக்குக்கு போய் பார்த்துட்டு வரணுமா? தேவனுடைய ஆலயம் அங்க இருந்துச்சா இல்லையா? சியோன் தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு இல்ல? ராஜா அரண்மனை ஒண்ணு இருக்கு, அது மட்டும் இல்ல, அங்க தேவன். பிறகு ஒரு மாதிரி நீங்க எல்லாம் பண்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, பிரசங்கம் பண்றது பயமா இருக்கு, ஏதாவது தப்பா எதனா பேசிட்டணும் அப்படின்ட்டு. ராஜா அரண்மனை இருக்கு, தேவனுடைய ஆலயமும் இருக்கு. அந்த பழைய ஏற்பாடு காலத்துல அந்த தேவனுடைய கூடாரம் இருக்கும்போது அதுல வலிகளை செலுத்தி கொண்டே இருப்பாங்க இல்லையா? காலை மாலை. அது போதற்கு ஆண்டவருடைய அக்கினி ஸ்தம்பம் ராத்திரினா நிக்கும், பகல்ல என்ன நிக்கும்? சத்தமா சொல்லுங்க. இல்ல நான் தேவையில்லாத பேசுறேன்னா அந்த பிரச்சனத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த பலி இடுவாங்கல்ல, அது பலி இடும்போது ஒரு ஆட்டை பலி இட்டாங்கன்னு வைங்க, அது எரியும், தகன பலியா எரியும், அக்கினி இருக்கும், அது மேல ஒரு புகையும் இருக்கும். ஆண்டவர் பிரசன்னத்தை குறிக்கிறது.
அந்த புகை உயரமா எழும்புமா. ஜனங்கள் பாளையத்துல கடைசி இருக்கிறவன் கூட அந்த புகையை பார்த்து இங்க ஆண்டவருக்கு ஆராதனை நடக்குது அப்படின்னு வம்பு பேசிட்டு இருந்தான். அதுக்கு மேல அவனால பேச முடியுமா? பேச முடியாது. இந்த பாளையத்துல உள்ளவங்க ஒவ்வொரு ஆண்டோடைய பிரசனத்தின் மத்தியிலே பயபக்தியாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் ஒருவேளை அந்த பக்கம் திரும்பி இன்னும் ஏதாவது வம்பு பேசிட்டு இருக்கிறான்னு வைங்க, அவன் கூடார பக்கம் பார்க்கல. அந்த பலியிட்ட ஆடு மாடு அந்த இதெல்லாம் தகன பலியாட்டா என்ன வரும்? ஒரு ஸ்மெல்லு வரும். வருமா வராதா? இந்த கரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது அப்படியே அந்த பாளையத்துல எப்போதும் நின்றுகிட்டே லிங்கர் பண்ணி அப்படியே நின்றுகிட்டு இருக்குமா. அந்த வாசம், அந்த புகை, அந்த அக்கினி. கர்த்தர் உன்னோடு நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி உணர்த்தி கொண்டே இருக்குமா. அதுக்காக தான் நான் அந்த இயேசு நாமத்துக்குள்ள நான் ஓடி வந்தேன். நான் சுகமாய் வாழ, பாவமர வாழ கர்த்தர் என்னை அழைக்கிறார். இயேசு நாமத்துக்குள்ளே நம்ம இன்னைக்கு ஓடி வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. உற்சாகமாக நம்ம அப்படியே ஜெபத்துக்குள்ள கடந்து போலாம்.